அமீரக குறுநாடக விழாவில் எத்தனை விதமான உணர்ச்சிகள், எத்தனை விதமான முயற்சிகள், எத்தனை விதமான கதாபாத்திரங்கள், மிகவும் பாராட்டுக்குரிய இவர்களின் பங்களிப்பு உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக நமக்காக காத்திருப்பவர்கள் உயில் குழுவினர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சிதம்பரம். இவர் தான் என் மூத்த மகன் பூங்காவனம், அவரோட குடும்பம். இது என்னோட 2வது மகன் நந்தவனம், அவரோட குடும்பம். 3வது ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதுக்குள்ள என் மனைவி தாமரை என்னை விட்டு போயிட்டான். அப்பா அதெல்லாம் இருக்கட்டும், அது என்னப்பா கழுத்துல மாலை? ஓ சித்திங்கப்பா. ஏண்டா, இந்த வயசுல ஒரு ஆம்பளை கழுத்துல மாலையோட வந்தா கல்யாணம் நடத்தமா? நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். அப்படிதான் இருக்குது. பென்ஷனர் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன்டா. அதான் ரிட்டையர் ஆயிட்டேன். ரிட்டையர்மெண்டா? உங்களுக்கு தான் இன்னும் 2-3 வருஷம் சர்வீஸ் இருக்குல்ல? ஆமாடா கண்ணா, இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஆனா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா 50 லட்சம் ரூபா பணம், 2 வருஷம் சம்பளம், கூடவே போனஸ், அப்புறம் பிஎஃப் எல்லாம் தரேன்னாங்க. அதான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆமா, 50 லட்சம் பணம், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல தேரன்னா பாத்துக்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். 1 கோடி ரூபாய் தேர்வு இருக்கும். ஆமா ஆமா, சொல்லுமா. ரொம்ப களைப்பா இருப்பீங்க, போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி எடுத்துக்கங்க மாமா. பேஸ் மாமா, நான் உங்களுக்கு கேசரி செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? முந்திரி பருப்பு தூக்கலாம். கேசரி அப்படியே அந்த நெய் சொட்ட சொட்ட எடுத்துட்டு வாமா. சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வா. சார் 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 இருக்கியா? ஐயோ சார் போயிட்டே சார், எப்படி இருக்க நீ? நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆமா, யார் நீ? நடு வீட்டுல வந்து சாவுக்கு தாடிட்டு இருக்க? சார் நீ என்ன சாவலியா? அடா பாவி, நல்ல நேரம் வீட்டுக்கு நடுவில் வந்து சாவலியான்னு கேக்குறேன். ஆமா, யார் நீ? எதுக்கு இங்க வந்த? சார் நான் தான் அவங்க எல்லார் அழுக்கையும் அடிச்சு துவைக்கிற தோபி. தோபியா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் போடுற பேண்ட், சட்டை, பனியனு, ஏன் 100,000 வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் அடிச்சு துவைச்சு இஸ்திரி போடுறேன். நடுல நீ யாரா தோபி? சார் இப்படியே நீங்க எல்லாரும் உங்களோட அழுக்கு துவைச்சு இஸ்திரி போட்டா நாங்க எப்படி பொழைக்கிறது? நீங்க பொழைக்க நாங்க உழைக்கணுமா? அது சரி, நீ என்ன நிர்மலா சோப்பா யூஸ் பண்ற? அது ரொம்ப ஜாஸ்தி சார், நிர்மா சோப்பு தான் யூஸ் பண்றேன். ஓ, அப்ப ஜிஎஸ்டி இல்லன்னு சொல்லு. அதுக்கு இருக்கு. அது சரி. ஆமா, ஒரு பேண்ட் சட்டை துவைச்சு இஸ்திரி பண்ண எவ்வளவு கூலி வாங்குற? ஒரு பேண்ட் ஒரு சட்டை என்ன ஒரு 100ல இருந்து 150 ரூபா ஆகும் சார். 100 150. 1982ல நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு இன்னையோட 38 வருஷம் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு பேண்ட் சட்டைன்னு கணக்கு போட்டாலும் இன்னைக்கு தேதிக்கு ஒரு 10-15 லட்சம் சேர்த்துருவேன், தெரியுமா? அத்தாடி, இவ்வளோ பணம் சேர்த்தியே என்னைக்காவது குடும்பத்தோட ஊட்டி கொடைக்கானல் டூர் போயிருக்கியா சார்? போயிருக்கனே. திருப்பதிக்கு சும்மா மலை மேல குலு குலு குலுன்னு இருக்கும். 3 நாள் தங்கறதுக்கு ஃப்ரீயா இடம் கொடுக்குறாங்க. பெருமாள் பிரசாதம் 3 வேளை ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு பெருமாளையும் பார்த்துட்டு 1 ரூபா உண்டியில போட்டுட்டு வந்துருவேன். அது சரி கஞ்ச பையன். சார் என்னைக்காவது குடும்பத்தோட இந்த பார்க்கு பீச்சு இந்த மாதிரி டிராமா சினிமான்னு ஜாலியா இருந்திருக்கியா? அதுக்கெல்லாம் ஏதுப்பா நேரம். உழைக்கிற நேரத்துல கஷ்டப்பட்டு உழைச்சாதானே வயசான காலத்துல நிம்மதியா இருக்க முடியும். இப்ப பாரு, ரிட்டையர் ஆயிட்டேன், கை நிறைய பணம் இருக்கு. இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியது தானே? என்னது 10-15 வருஷமா? அதெல்லாம் முடியாது. ஒரு 10 நாள் தரேன், ஜாலியா இருந்துட்டு வா.
कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது டூர் மாதிரி போயிட்டு வருவோமா? ஆமாங்க, நான் கூட சொல்லலாம்னு இருந்தேன். அதாவது டூர் போயிட்டு வரலாங்க. என்ன சத்தம் என்ன சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் மாமா. அது ஒண்ணும் இல்ல மாமா, பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் வெக்கேஷன் ஆச்சே, அதனால எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டு வரலாமான்னு பேசியிருந்தோம். தூரம் தானே, வாங்க குடும்பத்தோட எல்லாம் திருப்பதி போயிட்டு வந்துருவோம். மீண்டும் சரி, என்ன பிரச்சனை? ஊட்டி கொடைக்கானல் இப்படிதானே போகணும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ரெயினை போடுங்க, குடும்பத்தோட ஜாலியா போயிட்டு வருவோம். நேரமாச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. என்னடா ஊருக்கு போலான்னா எவ்வளவு கொண்டாங்க எவ்வளவு இருக்கு? மழையெல்லாம் தெரியுது, அதுக்கப்புறம் ஒன்றும் வர மாட்டேங்குது. என்ன அருமையான காட்சி, என்ன அருமையான காட்சி. வாழ்க்கையில எப்பயாவது டூருக்கெல்லாம் இந்த மாதிரி போயிட்டு வந்தாதான் லைஃப் நிம்மதியா இருக்கும் போல இருக்கு. அப்பாடா, என்னதான் ஊருன்னு சுத்தினாலும் நம்ம வீடு தாங்க நிம்மதியான இடம். ஒரு 10 நாள் என்ன சந்தோஷமா இருந்துச்சு. பேரன் பேத்தி மருமக பசங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்க்கையில இந்த மாதிரி அப்பப்போ டூருக்கு போனோம். சின்ன வயசுலயே வேலைன்னு சுத்திட்டு வயசான காலத்துல நடக்க முடியல, லக்கேஜ தூக்க முடியல. இந்த வயசுல டூருக்கு போறது கஷ்டம். ஆனா மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா வருஷம் டூருக்கு போங்க மறக்காம. என்ன இந்த சந்தோஷமான நேரத்துல என் தாமரை தான் என் கூட இல்லை, அந்த ஒரு வருத்தம் தான். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. ஓம் யமாய நமஹ. ஓம் யமாய நமஹ. மடமடா, நம்ம கரெக்டான அட்ரஸா வந்திருக்கோம்டா. இப்படித்தான் 1990ல நம்ம சித்திரகுப்தன் காலைன்னு ஒருத்தரை மேல கொண்டு வந்துட்டு அவன் உயிரை வேற உடம்போட சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்டோம். நம்மளும் தப்பு பண்ணோம்னா அவர் பாஷையில சொல்லப்படா படா பேச்சரா புடும்பா. அட ஆமாங்கடா, அப்புறம் இவனும் அதிசயம் ஆயிடுவான். நாட்டுக்கு ஒரு அதிசய பிறவி போதண்டா சாமி. நீ நல்லா பாரு, நான் கிட்ட போய் அவன் மூஞ்ச பார்த்துட்டு வரட்டுமா? டேய் ஒழுங்கா ஆதார் கார்டு இருக்கா ஒழுங்கா வச்சு பாரு. ஆதார் கார்டுல 90 தரா மாதிரி தான் தெரியும். மூஞ்ச பார்க்கத்தான் தெரியுது. நல்லா ஒத்து பாரு, தப்பாயிட போகுது. யாரா நீங்க? இந்த பக்கத்துல குரல் நடக்குதுன்னாங்களே, அங்க இருந்து அப்படியே பாதியில ஓடி வந்துட்டீங்களா? இல்ல வேஷம் கட்டி வந்த திருட்டு பசங்களா? இருடா போலீஸ் கூப்பிடுற, போலீஸ் போலீஸ். ஐயா நீங்க இறந்துட்டீங்க. என்னது? நான் உங்க மேல ஒத்து கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். யமதூதர்கள் நாங்க. யமதூதர்களா? அப்ப நான் செத்து போயிட்டேனா? ஆமா, நான் செத்து போயிட்டேனா? அம்மையா, என் ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சா? ஆமா. அது சரி, யாராவது செத்துட்டா அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு
யம தர்மன் தானே எருமையில வருவாருன்னு சொன்னாங்க. இங்க என்ன எருமை வந்திருக்கு, யமனை காணோம். அவர்தான் 10 நாளைக்கு முன்னாடி டோபி வேஷத்துல உயிரடிக்க வந்தாரு. கதையை கேட்டு போன போது இன்னொரு 10 நாள் இருந்துட்டு வரட்டும்னு விட்டுட்டு போனாரு. அது சரி, இப்ப மனசுல குத்தம் குறை எதுவும் இல்லையே? இல்லப்பா, என் மனசுல எந்த குத்தம் குறையும் இல்ல. சந்தோஷமா தானே இருக்கிற? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசுல இருக்க ஆசை எல்லாம் தீர்ந்துருச்சு. ஆனா என்ன, என் மனைவி தாமரையை தான் பார்க்கணும் போல இருக்கு. அவன் மேலோகத்துல சந்தோஷமா தானே இருக்கா? சந்தோஷமா தான் இருப்பான், சந்தோஷமா தான் இருப்பான். எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. உடனே போவோமா? என்னாச்சு? கடகடா, மடமடா, இந்த ஆத்மா இன்னும் சாந்தி அடையவில்லை. அவன் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் உள்ளது. அவன் செய்து முடிக்க வேண்டிய காரியம் ஏதோ ஒன்று மிச்சம் இருக்கிறது. கடகடா, நீ அவனுடன் இருந்து அவன் ஆத்மா சாந்தி அடைந்தபின் அவனை மேல்லோகம் கூட்டிக் கொண்டு வா. மடமடா, உன் கேரக்டர் ரோல் முடிந்துவிட்டது. நீ போய் மேக்கப் கலைக்கலாம். தேங்க்யூ பிக் பாஸ். வரட்டுமா? நல்ல மாட்டியா? போடா போடா டேய் அப்புறம் சட்டி. ஏண்டா கடகடா, நம்ம 2 பேரும் இங்க இருக்க சொல்லிட்டாங்களே. நம்ம இங்க இருக்கமே யாருக்கும் தெரிய மாட்டோங்க. தெரியும், ஆனா இங்க இருக்கிற கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். நம்ம ஏடா மல் மாதிரியே பேசுறா, ஒன்னும் புரியல. உங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரிய மாட்டோம், ஆனா இங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம சரி. பூங்காவனா, நந்தவனா, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? வாங்க ஆண்டி வாங்க. உங்க அப்பா இறந்து போன செய்தி கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சுப்பா. அந்த டைம் நான் டெல்லியில என் பொண்ணு வீட்டுல இருந்ததுனால தான் சாவுக்கு கூட வர முடியல. அதான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போற வழியில இந்த பிளாக் கோட்டோடயே வந்துட்டேன். இதம்மா யாரு யாரு புது கேரக்டரா இருக்கு? இவங்கதான் என் பாலிய ஸ்நேகிதி. பேரு வரலட்சுமி. பெரிய லாயராக்கும். எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிப்பாங்க. ஓஹோ, அது சரி. உங்க அப்பாவுடைய சொத்து, அப்புறம் உங்க அம்மாவுடைய நகை அதெல்லாம் சரியா பங்கு போட்டாச்சுல? உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் எதுவும் இல்லையே? அட கடகடா, ஆமாண்டா. நான் என் சொத்தை எல்லாம் என் பசங்களுக்கு பங்கு போட்டே கொடுக்கலையே. அந்த உயிரில கூட எழுத வச்சாங்க, ஞாபகம் இல்லையே. ஓ, அதுதான் உன் மனசு இன்னும் ஆத்மா சாந்தி அடையாம இருக்கு போல இருக்கு. இந்த அம்மா இன்னைக்கு வந்துருச்சு இல்ல, இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்ல. நாமளும் மேலோகம் போயிடலாம். எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்கணும் போல இருக்கியா. ஏதோ துபாயில வந்து மாட்டின மாதிரியே இருக்கியா கூட இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆண்டி. இன்ஃபேக்ட் என்ன சொத்து வச்சிருக்காரு, எங்க அப்பாவோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, லாக்கர்ல என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு ஒரு விவரமா எங்களுக்கு தெரியாது. பட் நான் நினைக்கிறேன் அவர் கடைசியா அந்த ஒர்க் பண்ண அந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் லாக்கரை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அது சரி, உங்க அப்பா உயிர் ஏதாவது எழுதி வச்சிருக்காரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா ஆண்டி. உங்க அப்பா இருக்கானே, சரியான கஞ்ச பையன், ஃபூல். அவனுக்கு 55 வயசு இருக்கும் போதே சொன்னேன், எப்பா உன் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பேசாம சொத்தை அவங்களுக்கு பேர்ல எழுதி வச்சிருன்னு. சொத்தை அவங்களுக்கு கொடுத்தா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுது? கையில 4 காசு இருந்தாதானே என் மகனும் மருமகளும் என்ன மதிப்பாங்கன்னா. உன் காலத்துக்கு அப்புறம் உங்க கையில கிடைக்கிற மாதிரி ஒரு உயிர் எழுதி வச்சிருப்பான்னு. என்ன ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். கஞ்சா பையன் சொன்னதை கேட்கலையே. இப்ப பாருங்க இப்படி ஆயிடுத்து. ஏன்டி எதுவும் பெரிய ப்ராப்ளம் உயிர் இருந்துருனா? ஆஃப் கோர்ஸ், வெரி பிக் ப்ராப்ளம். தெரியாதா உங்களுக்கு? சொத்துல 2 வகை உண்டு. ஒண்ணு அசையா சொத்து, இம்மூவபிள் அசெட்ஸ், அதாவது இந்த வீடு நிலம் இந்த மாதிரி. இன்னொன்னு மூவபிள் அசெட்ஸ், அதாவது உங்க அம்மாவுடைய கேஷ், நகை, இந்த ஷேர்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இதெல்லாம். இந்த சொத்துக்களை எல்லாம் கிளைம் பண்ணணும்னா ஒரு லீகல் ஏட் சர்டிஃபிகேட் வேணும். அது கூட தாசில்தார் ஆபீஸ்ல போய் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கையில கிடைச்சிடும். ஆனா இந்த இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த கேஷ் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் நாமினேஷன் வேணும்.
சக்சஷன் சர்டிபிகேட் தேவைப்படுது. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கோர்ட்ல தான் போய் அப்ளை பண்ணி ஆனோம். கோர்ட்டுனால உங்களுக்கு தெரியுமே, ஒரு 6-7 மாசம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். அப்புறம் இந்த கோர்ட் ஃபீஸ், அப்புறம் வக்கீல் ஃபீஸ், அது லொட்டு லொசுக்குன்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். 10 லட்சம்? யோ யோ, என்னையா மயங்கிட்ட? பணம்னா பேய் கூட மயங்கி விழுந்துட்டு போல இருக்கு. யோ எந்திரியா, மேல பதில் சொல்லு. 10 லட்சமா? அப்புறம் இந்த கேஸ்ல ஒரு காம்ப்ளிகேஷன் வேற இருக்கு. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிற நடுவுல யாராவது வந்து நான் தான் வாரிசுன்னு கிளைம் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்க, கேஸ் இன்னும் இழுக்கும். நோ நோ, எங்க அப்பாக்கு நான் என் தம்பி மட்டும்தான் வாரிசு, வேற யாரும் கிடையவே கிடையாது. ஐயோ ராசா ராசா, பல்லுமா போயிட்டே, நீ விட்டுட்டு போயிட்டே. நடுவில் இருந்து உட்காரி வச்சிருக்க. நான் தான் யா ராசா, உங்க சித்தி அப்பாவோட ரெண்டாவது சிதம்பரம் படாசாமியாடி. ஏய் ஏய் புங்காவனம், இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுடா. இவன் மூஞ்ச கூட பார்த்ததுடா. ஐயோ, என் பேருக்கு கலந்து வர மாதிரி பொண்டாட்டின்னு சொல்றாளே. ஏய் ஏய், அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கடா. அவ ஏதோ பணம் பறிக்கிற கும்பல் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் பாத்துடா. டேய் கடகடா, என்ன யாரே தெரியல. அவா பார்த்தா என்ன நடக்குதுன்னு ஜாலியா போகுது. வாமா மின்னல், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஆமா, இதுங்களை எப்படியாவது மடக்கி பைசாவை கறந்துட வேண்டியதான். தம்பிகளா, இதுங்கெல்லாம் பணம் புடுங்குற கேஸ். பேசாம ஒரு 2-3 லட்சத்தை தள்ளி செட்டில் பண்ணிடுங்க. இல்லன்னா கோர்ட்டு கேஸ்னு ஒரு 10-15 வருஷம் இழுக்கும் சொல்லிட்டேன். இவன் லாயனா லாயனா இப்படி போய் சொல்றான். இதுல பாலி ஸ்நேகிதி வேற. சாத் போஸ்ட். என்ன போஸ்ட் இருக்கு? என்ன புரியும் பாப்போம். என்ன போஸ்ட் பாருங்க. இது அன்பு மருமகன் பூங்காவனம் மற்றும் நந்தவனத்திற்கு உங்கள் தாய் மாமன் எழுதிக் கொள்வது. மாமா எழுதியிருக்காரா? மென்படி பத்திரிகைகளையும் அவருடைய இன்சூரன்ஸ், பேங்க் பாஸ்புக் இதுடன் உயில் அனுப்பியுள்ளேன். உயிலும் டாக்குமெண்ட்ஸ் அமைச்சிருக்காரா? அப்போட உயில் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. சூப்பர். நான் எழுதுன உயிர் கிடைச்சிச்சு. அதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடகடா, இப்பதான் என் அமைதியா இருக்கு. மனசுக்கு சாந்தி அடைஞ்ச மாதிரி ஒரு நிம்மதியா. மகனே, நீ எழுதி வைத்த உயிலை மறந்து விட்டாய். அது உன் மனக்குறையாக இருந்தது. அந்த உயில் கிடைத்தவுடன் உன் ஆன்மா அமைதி பெற்றது. பிள்ளைகளின் நல்வாழ்விற்காகவே பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சேமிக்கின்றார்கள். சேர்த்து அந்த சொத்தை, பணத்தை தங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க உயில் முக்கியமானது. மனிதன் படைத்த சட்டத்தை மனிதன் அறிந்து கொள்வது அவசியம். Ignorance of law is not an excuse. உயில் முக்கியம் பிகளே. தற்போது நீங்கள் கண்டு களித்த உயில், இதை எழுதி இயக்கியவர் திரு கார்த்திகேயன் சர்க்குணவேலு அவர்கள். இவருடன் இணைந்து டி. கிருஷ்ணா, சுதர்சன் டி. கே, ரேவதி கிருஷ்ணா, சரிதா ஸ்ரீனிவாசன், தருண் கார்த்திக், குழலி ரகுராமன், ரம்யா வெங்கட், குருமூர்த்தி வேலுச்சாமி, ஸ்ரீனிவாசன் சேத்துராமன், கஸ்தூரி ராஜேஷ் மற்றும் கடற்கரை பாண்டியன் இணைந்து இந்த நாடகத்தை உங்களுக்காக வழங்கினர்.